ஹாய் கைஸ் அன்னியாங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா அசாசினோட நெக்ஸ்ட் பார்ட்டு தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, உங்களை டச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹக்கும் பண்ணியிருந்திருப்பா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் நிஞ்சாஸ்னால் யார், அவங்களோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணியிருந்திருப்போம். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே ஃபாதர் தான் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த அரியாசனத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு அசாசின் வந்து பிளாக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. அவன் ஒரே ஒரு லெக்கை நீல் அவுட் பண்ணி அமைதியாக அவர் பக்கத்தில் உட்காடுறான். அவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே அந்த அரியாசனத்தை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன மேன்யா, உனக்கும் அவன் கிடைக்கலையா என்ன? அப்பா, தேடிக்கிட்டு தான் இருக்கோம், எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. மறந்துட்டியா என்ன? நீ தேடுறது யானையே கிடையாது, காட்டில் திரிகிறப்போ கண்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு. அவன் நரி எங்கே எப்படி இருப்பான்னு அவனுக்கு மட்டும்தான் அந்த தந்திரத்தை பற்றி தெரியும். புரியுதுப்பா? சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. அப்பா, முடியாதுன்னு உனக்கே தெரியுதா என்ன? அதெல்லாம் இல்லைப்பா, நானும் உங்கள் பிள்ளை தான். கண்டிப்பாக நான் அவனை ஒரு நாள் கண்டுபிடிப்பேன். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட்டமே இருக்காது, தெரியும்ல. அவன் பாயிறதுல புலி, வேட்டையாடுறதில்ல சிங்கம், பதுங்கி பாயிறதில்ல. அப்பா, நானும் அவனோட தான் பயிற்சி எடுத்திருக்கேன். என் திறமையும் உங்களுக்கு தெரியும்ல. அவர் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே ஒரு சின்ன நைஃபை அவனோட லெஃப்ட் செஸ்ட்டில் இறக்குறாரு. அவன் அமைதியாக இருக்கான். அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவர் இறக்கிட்டு மறுபடியும் அதே அரியாசனத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்குன்னு ஞாபகம் இருக்கா மேன்யா? பா, திறமையானவங்கள பார்த்தா எதிர்த்து வேலை பார்க்கக்கூடாது, கூட நின்று வேலை பார்க்கணும். அப்போ தான் கற்றுக்க முடியும். இதுதான் உனக்கு இன்றைக்கான பாடம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. அவர் அந்த அரியாசனத்தை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாரு. அவனும் அப்படியே எழுந்திருக்கிறான். அவன் செஸ்டில் இன்னமும் அந்த நைஃப் அப்படியே தான் இருக்குது. அவன்கிட்டேருந்து ஒரு சின்ன சலனம் கூட வரலை. கண்ணுக்கு எதுக்கே என் கனவு இருந்தோம், அதில் என்னால் உட்கார முடியலல்ல. உருவாக்குனதே நீங்கள் தானேப்பா. நீங்கள் நினச்சா உங்களுக்கு தானே சொந்தம். இல்லை மேன்யா, இது வேற ஒருத்தனுக்காக உருவாக்கப்பட்டது, அவனுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க தான். ஆனால் நான் ஏன் அவனை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? எனக்கு எதிராக சரிக்கு சாமான் நிற்கிற ஒரே ஆள் அவனை மட்டும்தான் இருக்க முடியும். அப்பா, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. அப்போ நான் இல்லையான்னு கேட்க வர அதானே? ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா மட்டும்தான் மேனே அங்கே இருக்க முடியும். இதை மண்டையில் ஏற்றுனா மட்டும்தான் நீ சிறந்த நிஞ்சாவாக வர முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவத்தில் பேசுகிறான். கிளம்பு, கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடி. அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்நாள் குறையுது, ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு நான் விட மாட்டேன்ப்பா. அவர் திரும்பி மேன்யாங்க பார்த்து நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. கிளம்பு அப்படிங்கிறாரு. சரிட்டு மேன்யாங்க அங்கேருந்து ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். மேன்யாங் அவன் டோர்கிட்ட போயிட்டு திரும்பி எல்லாம் பார்க்கல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். நீ தேடி போகிறது வெறி பிடிச்ச காட்டாருங்கிறத மறந்துடாத, புரிஞ்சுதா? வர்ற வேகத்தில் ஒன்றையும் அடித்து தூக்கிறோம், நம்மளையும் அழிச்சிரும். அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வெளியில் போகிறான். பட் கொஞ்சம் கோவமாக தான் போகிறான். அந்த ஃபாதர் அப்படியே அந்த அரியாசனத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. எங்கடா இருக்க? ஏன் பிள்ளையாச்சே, திறமையிலையும் புத்திசாலித்தனத்துலேயும் தந்திரத்துலேயும் அதிகமாகவே என்னை விட வேலை பார்க்குற. அப்படியா பதுங்கி இருக்கிற நீ? எங்கே இருக்கன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. உனக்கு குருவாக இருந்ததுக்கு நான்
அப்படியே கட் பண்ணால் இப்போ சிஎல் சிட்டியில் கொஞ்சம் அவுட்டோரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ரூமில் தான் ஒரு பர்சன் படுத்திருக்காங்க. அவர் உடம்பு பூரா கத்தியால் அடிப்பட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய அளவில் ஒரு காயம் இருக்குது. ஸோ அவர் கோமாவில் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் 2 பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ரூக்கி ரூக்கி எதுக்குடா என்ன கூட்டிகிட்டு வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கா? இல்லைடா, அண்ணனோட கை வந்து மூமெண்ட் ஆணுச்சு, அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் காட்டுறதுக்கு. என்னது, அண்ணனோட கை அசைஞ்சிச்சா? ஆமாம். ஏய், என்ன வளர்ற? அதான் டாக்டர் டெய்லி வந்து பார்க்குறாருல, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு மட்டும் தனியாக தோணுச்சா என்ன? இல்லை ராக்கெட், நான் சொல்கிறத கேளு. இந்த கை இருக்குல்ல, இந்த இந்த லிட்டில் ஃபிங்கரு, அது லைட்டாக அப்படியே மூவ் ஆனிச்சுடா. அதை பார்த்த சந்தோஷத்தில் தான் வந்துட்டு காட்டலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ என்னன்னா அப்படியே படுத்திருக்காரே. எந்திரிச்சு ஆடினாரு, இப்போ அப்படியே படுத்திருக்காரு. ராக்கெட், ரூக்கிங்க பாரு, ஏற்கனவே நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். சோனேன்னு கம்முனிரு. நீ என்ன கடுப்பில் இருக்கா? பின்ன என்னடா, அண்ணன் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் இப்படி கோமாவிலே கிடந்தா நான் என்ன தான் பண்ணுறது? அவர் எப்போ எழுந்திரிச்சு உங்ககிட்ட பேசின மாதிரி சொல்கிற? இங்கே பாய், அதெல்லாம் இல்லை. நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுதில்ல? தப்பி தவறு ஏதாச்சும் ஆணுச்சு, தெரியும் தெரியும், நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதானே? அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆனாலும் அண்ணா பார்த்துக்கோடா, எப்போ அண்ணா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டை பார்க்குறான். சாய் தான் 17 மெம்பர்ஸோட லீடர் இருப்பார் இல்லையா, ஸ்கூப்ஸு. ஸோ அவரோட நான் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சாய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன்டாங்க இன்னைக்கு. ஸோ அவர் தான், அவரை இமேஜின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ணா, நீங்கள் இல்லாதது எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. சீக்கிரம் எழுந்திரிச்சு வாங்க, உங்களால் தான் எல்லாரோட லைஃப்புமே சரி பண்ண முடியும். ஏய் ராக்கெட், ராக்கெட் எதுக்குடா கத்துற? அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு நீ தான் சமைக்கணும் தெரியும்ல, அதை விட்டுட்டு நீ என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்க? ருக்கி, நான் ஏற்கனவே சென்டிமெண்ட்டில் இருக்கிறேன்டா, என்னை கடுப்பேற்றி பார்க்காத அப்புறம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க நைஃப் எடுக்கிறான். ருக்கி ஒரு நைஃப் எடுக்கிறான். வரியா, போட்டு பார்த்துடலாம், வரியாடா? வேண்டாம், உன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, அந்த பயம் இருக்கட்டும். போ, இன்றைக்கி நீ தான் சமைக்கணும். தேவையில்லாமல் என்னையெல்லாம் சமைக்க விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உனக்கு அப்புறம் பாய்சன் தான் வச்சுருவேன். நீ வச்சாலும் வைப்ப. லாஸ்ட் வீக் மட்டும் என்னை ஏமாற்றி என்ன இன்றைக்கி சமைக்க விட்டல? அதுக்கு என்னங்கிற? வரியா, போட்டு பார்ப்போம். உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கி எப்படி நைஃபை கீழே வைக்கிறான். ராக்கெட் நைஃபை போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். ரூபி அந்த நைஃபையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு, சாயண்ணா, அவனை விட நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இங்கே என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? கண் கூட பார்க்கவே முடியல, அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போனா வருவீங்க? நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாயோட ஃபோர்கெட்டில் போயிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு லிட்ரலி டியர்ஸ் ஆகிடுச்சு. ரூக்கி அங்கேருந்து வெளியில் வரா. பார்த்தா ரூமே மெஸ்ஸியாக வச்சுருக்கானுங்க. ரூக்கி ராக்கெட் அப்படியே மாற்றி மாற்றி படுத்துக்கிறானுங்க. இது நீ சாப்பிட்டது, நீ தான் எடுக்கணும். ராக்கெட், அது நீ சாப்பிட்டது, அதை நீ தான் எடுக்கணும். என்னோட தான் நான் எடுத்துக்கிறேன், நீ எடு. இன்றைக்கி ரூம் கிளீனிங் டே. யாரோடது ராக்கெட்? ரூக்கி, நேற்றே நான் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒன் டர்ன் தான். அது என்ன, நான் க்ளீன் பண்ணுறப்ப மட்டும் இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்கிற? நீ க்ளீன் பண்ணுறப்ப நான் அந்த மாதிரி குப்பை போட்டு வைக்கிறேன்னா அது உன் பிரச்சனை, நீ போட்டு வைக்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறது? நான் பாவம் பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும் சொல்லிக்கோ. ருக்கி ருக்கி பேசிக்கிட்டே இருக்கேன், காது கொடுத்து கேட்கறதுக்கு டைம் இல்லைப்பா. அப்புறம் மறந்துட்டேன், வீட்டில் திங்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு, நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும், ஞாபகம் இருக்குல்ல? போகிறேன், பாதியை நீ தின்னே தீத்தா, நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன், எதுவும் பேசாத, என் காதில் விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கி அங்கேருந்து கிளம்புறான். ராக்கெட் தான் செம்ம கடுப்பில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போது நீங்கள் தான் நைட் டைம் ஆகிடுச்சு, தயாங் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டுருக்குறீங்க. அவன் ஒவ்வொரு பைட்டாக எடுத்து பண்ணிவிட்டு உங்களையும் பார்க்குறான், கிராணியும் பார்க்குறான். கிராணி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிடு. ஏய், கிராணியை கூப்பிட்ட கொன்றுவேன், சாப்பிடு. எனக்கு போதுமே, வேண்டாம். எதுக்கு வேண்டாம் சாருக்கு? நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் எவ்வளவு சாப்பிட்றது? இப்படியே சாப்பிட்டு 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 வயிறு பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், படுக்க போட்டு 2 உருட்டு உருட்டுனா சரியாக போயிடும். கிராணி, எனக்கு போதும்.
இல்லைடா, நீ வீக்காக இருக்கிறியாண்டா. டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஃபுட்டு மட்டும் அதிகமாக எடுத்துக்கடா. இந்த 1 வீக் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோ, ஓகேவா? நீ ரொம்ப வீக் ஆகிட்டியாண்டா. ம். கிராணி எப்படி வீக் ஆகாமல் இருப்பார்? அதான் விளையாட்டு அதிகமாகிடுச்சு. அதுக்கு தக்கன டாய்ஸ் வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் ரூமுக்குள்ளே. ரூமை விட்டு வெளியிலே வர்றதில்ல. மதியம் சாப்பாடுனா என்னன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அயன், கொஞ்சம் பொறுமையாக சொல்லேன். சரிங்க கிராணி, சாப்பிடு. 2 பேரும் திட்டிக்கிட்டே இருந்தா பாவம் இல்லையா? வீக்கு எவ்வளோதான் சாப்பிட முடியும்? அச்சச்சோ, அப்படியே திட்டுறாங்க இவங்கள. அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, எடுத்து சாப்பிடுங்க. வீக்கி கோச்சிக்கிட்டான், எனக்கு வேண்டாம். இப்போ நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எந்த டாய்ஸும் கிடையாது. கார்டனுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், பார்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் கிராணி கூட போய்க்குவேன். நானும் உங்களோட வரேன். நீங்கள் தானே என்னை கூட்டிக்கிட்டு போகிறீங்க. எது அப்படிங்கிறீங்க? கிராணி ஆக்சுவலி சிரிச்சிடுறாங்க இதை கேட்டு. அவன் தலையை கீழே போட்டுட்டு பிளேட்டே பார்த்துட்டு இருக்கா, அவங்க முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறான். ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா சாருக்கு? கிராணி சொல்லுவாயன். சிரிக்காதீங்க நீங்களும். சரி சரி, என்ன சொல்லு. இனிமேல் நான் இல்லாமல் அவரை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது. என்னை மீறி அவருக்கு எதுவும் கொடுக்கவும் கூடாது, ஓகேவா? அது கொஞ்சம் இல்லை நான் தானே இனிமேல் அவருக்கு எல்லாமே. அப்புறம் என்ன, நீங்கள் இனிமேல் எங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, புரிஞ்சுதா? அவருக்கு என்ன வேணுமோ அதை நானே பார்த்துக்கிறேன். ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு கிராணி இப்படி கண்ணத்தில் கையை வச்சுக்கிறாங்க. என்ன வேணாலும் சரி, அவருக்கு இனிமேல் நானே பண்ணிக்கிறேன். வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து, தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான் பண்ணிக்குவேன். நான் ஒய்ஃப் தானே? ஆமாம், நீ ஒய்ஃப் தான். அப்போ நான் தானே பார்த்துக்கணும் அவரை. கண்டிப்பாக நீ தான் பார்த்துக்கணும். நான் தலையிடலப்பா, அதான் சொல்லிட்டியே உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. நான் கிளம்பிக்கிறேன். கிராணி சாப்பிட முடியல கிராணி, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. ஏய் ஒழுங்கா உட்காரு, இல்லைன்னு வச்சுக்கோ. கிராணி பயமுறுத்துறாங்க. தேவி, ஆனால் நீ ரொம்ப பாவம் தான்டா. இப்போ தான்டா நிஜமாவே உன்னை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது. ஆனால் இதான் உனக்கு கரெக்டு, சரியா? நான் கிராணி கிளம்பிக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு கரெக்டாக ரூமுக்கு போகணும், புரிஞ்சுதா? கிராணி கிராணி ஏய் ஏய் கத்துனா குத்திடுவேன். நைஃபு? ஆமாம், கத்தி தான் இருக்குது. கத்துனா குத்துவேன். ஏய் ஒயன்னு சொல்லு. எதுக்கு சும்மா சும்மா என்ன கிராணி கிராணி கிராணின்னு கூப்பிட்டுட்ருக்கேன்? என் ஒயன்னு ஒன்று கூப்பிட வராதா? சொல்லு, ஒயன்னு கூப்பிட வராதா என்ன? கூப்பிடுவேன், ஆனால் நீங்கள் தள்ளி வைங்க, பயமாக இருக்குது வீக்கி. சாரி, கொஞ்சம் ஹாஷாக தான் ஹேண்டில் பண்ணுறோமோ? சரி ஓகே, சாப்பிடு இதெல்லாம். நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கட்டுமா? பத்திரமா வச்சுருந்து நாளைக்கு சாப்பிட்றேன், ஓகேவா? இல்லை நீங்கள் பார்க்குறது பார்த்தா தெரியுது, நான் டெய்சனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். டெய்சன் ரொம்ப கெட்ட பையன், வர சாப்பிடவே மாட்டேங்கிறான். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் இதை அப்படியே பத்திரமா ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேணா சாப்பிடட்டுமா? டே அழகு புருஷா, எப்படா இவ்வளவுக்கு ஏமாத்துற? நீ பார்க்க தான்டா இப்படி இருக்கிற, ஆனால் பக்கா ஜீனிஸ் மாதிரி தான் பேசுகிற. நோட் பண்ண ரூமுக்குள்ளே டஸ்ட்பின் இருக்கிறத. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்காக சாப்பிடு. அவனுக்கு குட்டியாக டியர்ஸ் வந்து விழுந்துருச்சு, பாவமாக இருக்கான். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் டாட்டா மைக் ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்கான். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு டே இவ்வளோ ஃபுட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே இதை நானே எடுத்துகிட்டு போயிட்டு டேசனுக்கு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? நிஜமாவா? நிஜமா தான். சரி, டேப்லெட்லாம் போடு, நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, அதெல்லாம் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப்லெட்லாம் எடுத்து அவனே ப்ராப்பராக போட்டுக்கிறான். எல்லா டேப்லெட்டுமே கரெக்டாக எடுத்துக்கிறான். ஸோ நீங்கள் கொண்டு போய்ட்டு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? அதுக்குள்ளேயும் டேப்லெட் போட்டு எழுந்துட்டான். எங்கே போகிற? ரூமுக்கு போகிறான். தூக்கம் வந்துருச்சுல்ல, டெய்சன் தனியாக இருப்பான். டெய்சன் கூட தூங்க போகிறான். சரி சரி, போ போ போ.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு அவன் நின்றுட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே டேபிள்லேயே உட்காந்துக்கிறீங்க டைனிங் டேபிளில். வேண்டாம், சாப்பிட்ருப்பாங்க. நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு நம்ம போவோம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் 3 ஸ்டெப்பு போகிறான். நீங்கள் அவனையே திரும்பி பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். வயன், ஆ ஆ சொல்லுவி, கூப்பிட்டியா? நான் 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 சாப்பிட்டேன் வி, நான் சாப்பிட்டேன். இல்லை, அந்த ஃபுட்டெல்லாம் டெய்சனுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எதுவும் சாப்பிட்றாதீங்க. கொடுத்துட்றேன் போ. டெய்சன் பாவம் இல்லையா, அதான். சரிடாப்பா ஓ. டெய்சன் பாவமா? சே, நம்ம பாரு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பதில் சொன்ன பாரு, நம்மளை தான் சொல்லணும். கொஞ்ச நாச்சும் அக்கறை இருந்தால் தானே நம்மளே கேட்டிருப்பான். இவனுக்கு தான் நம்மளை பற்றி ஐயோ. ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்லியா கொடுக்கணும்? பயன் என்ன? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் உங்கள்கிட்ட இந்த ஆன்சர்லாம் கேட்கவே கிடையாது. அவன் மறுபடியும் தலையை கீழே போட்டுக்கிட்டு அவன் படிக்கட்டில் இருந்த லைக் டக்கு நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவன் 2 பக்கமும் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்குறீங்க. இப்போ நீங்கள் தான் ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. கிரானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட நின்றுக்கிட்டு சின்ன ஸ்மைலோட இப்போ வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே வாட்டர் குடிச்சிக்கிட்டு இங்கேருந்து மேலே போய்கிட்டு இருக்கிறீங்க. அவன் ரூமுக்கிட்ட நின்று கிரானி கிரானின்னு கிடந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். கிரானி கிரானி ஓப்பன் ஆகலை, வி ரூம் ஓப்பன் ஆகலை, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். கிரானி கதவை சாத்திட்டு சிரிச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது? ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? உள்ள டெய்சன் தனியாக இருக்கிறானே. கிரானி நீங்கள் அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவன் எடுத்தனையுமே கிரானி தானே கத்திட்டு இருப்பான். இப்போ திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் போயிட்டுருக்குறீங்க. வயன் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வயன் நீங்கள் சின்ன ஸ்மைலோட வி கிட்ட போகிறீங்க. என்னாச்சு வி? டோரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது வயன். டெய்சன் உள்ள தனியாக இருக்கிறான்ல. ஓ அப்படியா? என்னாச்சுன்னு தெரியலையே. நான் வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா? ஓப்பன் பண்ணி விடுங்க, வீக்கு தூக்கம் வருது. ஏறிடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை போட்டு அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புறீங்க. ஓப்பன் ஆகலை வி, எனக்கு தெரியாது. எங்கே போகிறீங்க வி? எங்கே தூங்குறது? டெய்சன் பாவும்ல. கரெக்டு தான், ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? டோர் ஓப்பன் ஆகலையே. ஏ எதுக்கு பலற? டெய்சன் உள்ளே இருக்கான் தனியாக. சரி விடு, மார்னிங் என்னென்னு பார்த்து நான் எடுத்து கொடுக்குறேன், ஓகேவா? நான் போய் தூங்குறேன். வி எங்கே தூங்குறது? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நான் போயிட்டு கிரானி இருக்காங்கல்ல, நான் கிரானி கூட படுத்துக்கிறேன். எது? ஐயோ, கிரானி கூட வா, போட்ட பிளானெல்லாம் வேணா போயிடுமே. வி வி என்ன? கிரானி வந்து முதவே உள்ள டோரை லாக் பண்ணிவிட்டு டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டாங்க. டேப்லெட் எதுக்கு கிரானிக்கு? வீதான டேப்லெட் போடுவான், கிரானி எதுக்கு போட்டாங்க? கிரானிக்கு எனக்கு தூக்கம் இல்லையா, ஸோ கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. பாவம் வயசானவங்களாம், உனக்கு தெரியும் தானே, வயசானவங்க பாவம் இல்லையா? ஆமாம், ஆனால் கிரானி தான் நல்லா யங்காக இருக்கிறாங்கல்ல. ஐயோ, என்ன சொன்னாலும் சொல்லிகிட்ருக்கானே. இங்கே பாரு, அவங்க தூங்கியிருக்காங்க, அவ்வளோதான். கை கால் வலிங்கிறனால மாத்திரை போட்டு தூங்கியிருக்காங்க, எழுந்திரிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கிரானி சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம்ல, ஆனால் இப்போ நான் எங்கப்பா தூங்குறது? உனக்கு வேணா பிரச்சனை இல்லைன்னா என் ரூமுக்கு வாயேன், அது உனக்கும் ரூமு தானே, நம்ம 2 பேரோட ரூமு தானே அது. நீ வேணா வந்து என் கூட இரு.
எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஆ சரியா? ஓகேவா? அவன் உங்களையே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அப்படியே பேக்வர்ட் திரும்பி நடக்கிறான். "ஏய் எங்கே போற?" "இல்ல கீழே ஒரு ரூம் இருக்கு. நான் அங்கே போகிறேனே." "எது? கீழே உள்ள ரூமா? ஐயையோ! அதை பூட்ட மறந்துட்டோமா? வி 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 ம், என்ன ஒயன்?" அது வந்து நான் என்னோட ஓல்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதில் இடமே கிடையாது. ஆனா, அதுக்கு தான் ஸ்டோர் ரூம் இருக்கே. ஐயோ! நீ சத்தியமா இவ்ளோ அறிவா கேள்வி கேட்டனா, நான் பதிலே சொல்ல முடியாது எனக்கு. இங்க பார். அந்த ரூம்ல என்னோட ஓல்டு திங்ஸ், பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இடமே கிடையாது. ஆ. ஐயய்யோ! அப்போ நான் நீ வா. என் கூட வந்து தூங்கு. இதுல என்ன இருக்கு ஆ வா. என் கூட தூங்குறியா? ம். அவன் உங்களையே ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ என் கூட தூங்குனேன்னா நாளைக்கு நான் உன்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் சொல்லியிருக்கேனே, நாளைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னு சொல்லியிருந்தேன்னே, ஸோ நான் அங்கேயும் கூட்டிகிட்டு போவேன். வீக்கு வீக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்ல, அப்புறம் ஸ்ட்ராபெரி கூட பிடிக்கும்ல, நான் அதெல்லாம் வாங்கி தருவேண்ணா. அப்புறம் 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 ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். உனக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே வாங்கி தருவேன். கிராணி கிட்டலாம் சொல்ல வேண்டாம். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டா கிராணி திட்டுவாங்கல்ல, ஸோ நான் அதை கூட உனக்கு தெரியாமல் வாங்கி தரேன். வரியா? நம்ம ரூமுக்கு போகலாம். அவன் அவங்களே இன்னும் உத்து பார்க்குறான். என்னடா? வாடா. இல்லை, எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வேண்டாம். நான் போயிட்டு கவுச்சில் படுத்துக்கிறேன். அப்படியே உங்கள் அப்பா மோனை நான் எவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தர 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 இழுத்துட்டு போகிறீங்க. அவன் கிடத்து கத்திட்டு கிடக்குறான். கிராணி இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் இழுத்து கொண்டு போயிட்டு ரூமுக்குள்ளே விட்டுட்டு டோரை அப்படியே சாத்திட்டு நீங்கள் அமைதியாக போய்ட்டு பெட்டில் உட்காடுறீங்க. அவன் டோரை போட்டு கிராணி 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 கிராணின்னு அடிச்சுட்டு கிடக்குறான். அவன் எதுக்குமே பேசாமல் கொஞ்ச நேரம் அடித்து முடிச்சுட்டு அமைதியாக டோர்கிட்டே நிற்கிறான். நீங்கள் அப்படியே அமைதியாக பெட்லேயே உட்காந்து பார்த்துட்ருக்குறீங்க. கத்தி முடிச்சிட்டியா? வீக்கில் போகணும். டைசன் வேணும் எனக்கு. இங்கே வா. வரமாட்டேன். வெளியில் போகணும். கதவை திறந்து விடுங்க. வெளியில் போகணும். சரி, இங்கே வா. வரமாட்டேன். கதவை திறந்து விடுங்க. வெளியில் போகணும். நான் தான் சொல்கிறேன்ன, இங்கேயே படுத்துக்கோ. இதுவும் நம்ம பெட்ரூம் தான். கதவை திறந்து விடுங்க. வெளியில் போகணும். அட்ட தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் டோரோட அந்த லாபை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். நீங்கள் பிடிச்சி என்னென்னமோ இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்குறான். உங்களுக்கு செம்ம டயர்டாயிடுச்சு. கையை பிடிச்சி வேகமாக உதறி விட்டுட்டு என்னமாச்சும் பண்ணிட்டுரு, ஆனால் நீ வெளியில் போக முடியாது. நான் ஓப்பன் பண்ணி விட மாட்டேன். தூங்குனா தூங்கு, தூங்கலைன்னா போ, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் போயிட்டு உங்கள் பெட்ஷீட்டை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஓகே வந்துடுடா வந்துடுடா, ரொம்ப நேரம் தனியாக நிற்கிறானே. ஐயோ பாவம், அழுதுகிட்டு இருக்கான். ஏன் வந்து அப்படியே கிட்ட படுக்கிறதுல இப்போ என்ன பிரச்சனை அவனுக்கு? ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்குறோமோ? இல்லை இல்லை, இவனை இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. வயன் என்னன்னாலும் சரி, காதை பொத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் பாவம் ஃபுல்லாக அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி அவனுக்கு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் சத்தம் போட்டு அழுகாமல் அப்படியே கப்பு சுப்புன்னு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஐஸும் ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இயர்ஸ்லேருந்து உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் எடுக்கிறீங்க. எந்த ஒரு நாய்ஸுமே உங்களுக்கு கேட்கலாம். நிற்கிற மாதிரி, அழுகிற மாதிரி. ஒரு செகண்ட் பயந்து நீங்கள் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அப்படியே அமைதியாக க்யூட்டாக பப்பிக்குட்டி மாதிரி அந்த டோர்கிட்ட உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த டோரை பிடிச்ச மாதிரியே நீங்கள் எழுந்து போயிட்டு கிட்ட போயிடுறீங்க. அவங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீல் டவுன் பண்ணி பார்க்குறீங்க. அவனை டச் பண்ண போகிற மாதிரி உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சீக்ஸில் வைக்கிறீங்க. அவன் சடனாக அப்படியே முண்டிக்கிட்டு அப்படியே சினிங்கிக்கிட்டு தூங்குறான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது, அவன் டேப்லெட் எடுக்கிற பர்சன் இல்லையா. ஸோ அவனுக்கு சடனாக ஸ்லீப்பிங் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே ஒரு மாறிடுச்சு. அவனை பார்க்குறீங்க. அவன் ஐஸ்லேருந்து வர டியர்ஸை கூட வைப் பண்ணாமல் அப்படி தூங்கி இருக்கிறான். நீங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு வியவே பார்த்துட்ருக்குறீங்க.
அவன் ஒரு குழந்த அப்படி தான் உட்காந்துருக்கான் அவங்க முன்னாடி. அவன் எப்போதுமே அந்த ஹேர் அவன் நோஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? நீங்க அத பார்த்துட்டு உங்க ஒரு ஹேண்ட எடுத்துட்டு போயிட்டு, அவனோட மொத்த ஹேரையும் அவன் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி பேக்ல தூக்குறீங்க. அழகுன்னா அழகு தலைவர் அவ்வளோ அழகா இருக்கிறாரு. நீங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் லிப்ஸு, நோஸு, அந்த ஐஸு, அந்த ஜா லைனு, அவனோட இயர்ரிங்ஸு, அவன் போட்டிருக்க அந்த ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட்டு, உங்களுக்கே ஒரு மாரி இருக்கு. செம்ம ஃபீல் ஆகி அப்படியே அவன பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்க ஃபோர்ஹெட்ட டச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவன் டக்குன்னு அப்படியே சிணுங்குறான். நீங்க சடனா உங்க ஹேண்ட் எடுத்துட்டு அவன பார்க்குறீங்க. வி 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 ம். ஓ ஏன் எழுந்திரி வா போய் படுத்துக்கலாம். வீ ரூமு ரூமுக்கு தான் வந்திருக்கோம் சரியா வா. டேசன் எங்க டேசன் இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை தாங்கலாம் பிடிக்கிறீங்க. அவன் இன்னமும் ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலை. அவன் அப்படியே தடுமாறி கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டு உங்கள் பெட்டில் அப்படியே படுக்க போட்டு அவனுக்கு பெட்ஷீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுறீங்க. அவன் நோஸ் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு அவன் ஹேருக்குள்ளே இன்னமும் அவன் கையை விட்டு பிடிச்சிக்கிட்டு அவன் இயர்ஸை தொட்டிக்கிட்டு அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசாமல் போயிட்டு இப்போ தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவனோட நோஸ் அண்ட் லிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சும்மா இருக்க முடியாமல் ஒரே ஒரு ஃபிங்கர் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நோஸில் அவன் லிப்ஸ்லன்னு சொல்லி அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அவனுக்கு தொடுறது ஃபீலாக இருக்கிறனால அவன் கையை வச்சு உங்களை தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் டெய்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொம்மை வச்சுருப்பான் இல்லையா அந்த பேரையே தான் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட கட்டின பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கான்னு பார்த்தா டெய்சன் 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 சொல்லிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு பேசாமல் போயிட்டு அந்த பொம்மையை எடுத்து கொடுத்துடலாமா? தூங்க மாட்டேங்கிறான். தூக்கத்துலேயே வளரிட்டு இருக்கான் வேற. சரி ஓகே அது மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அவங்க ஹிப்பை அப்படியே பிடிச்ச மாதிரி ரோல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி வீயை திரும்பி பார்க்குறீங்க. அவன் கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் உங்களே மீறி சடனாக அவன் கிட்ட போயிடுறீங்க. டக்குன்னு படுத்துடுறீங்க. அவங்க மேலே உங்கள் ஸ்டொமக் வரைக்கும் அவங்க காலை தூக்கி போடுறான். ஏ அப்படிங்கும்போது அவன் உங்கள் செஸ்ட்டோடு சேர்த்து அவன் கையை அப்படியே டைட் ஆக்குறான். லிட்ரலி அவனோட ஹேண்ட் உங்கள் 2 செஸ்ட்டு மேலே தான் அப்படியே ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஐஸ் 2 வியர்ட் ஆக்கிக்கிட்டு அப்படியே வீக திரும்பி பார்க்குறீங்க. வி வி அப்படிங்கும்போது அவங்கள திருப்பி பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவனோட ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட் மேலே வச்சுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் ஹேண்ட் 2 வச்சு நீங்கள் அவனை டச் பண்ணவே கிடையாது. வி 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 அப்படிங்கும்போது அவன் லைட்டாக அந்த லிப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுவான் இல்லையா தூக்கத்துலேயே அவன் ஃபேஸை. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ப்ரீத் இன் பண்ணி ஸ்டோரி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனோட ஹெட்டை அவங்க செஸ்ட்டோட சேர்த்து அவன் காலை அவங்க இடுப்புக்கு மேலே தூக்கி போட்டு இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு புரியுது அவன் டெய்சன் நினச்சி தான் அவங்கள ஹக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனோட சென்ட்ரு ஹெட்டில் போயிட்டு தூங்கு தூங்கு சமத்தா தூங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் மறுபடியும் இன்னும் டைட் பண்ணுறவங்க ஹக்கை நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நடக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் த பை ஃப்ரம் BTS Dream Take It to Bensiro. Tata bye bye. See you. Love you all.